அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். 1939ஆம் ஆண்டு வெளியான அனைத்து படங்களையும் வரிசையாக பார்த்து வருவதில் இப்போது நாம் அறிந்து கொள்ள இருக்கும் திரைப்படங்கள் ராம நாம மகிமை மற்றும் வீர கர்ஜனை என்ற 2 படங்களாகும். முதலில் ராம நாம மகிமை என்ற படத்தினை பற்றி பார்ப்போம். இப்படத்தினை சாகர் மூவிடோன் என்ற பட நிறுவனம் தயாரித்திருக்கின்றது. ஏஎன் கல்யாண சுந்தரம் என்பவர் இயக்கியிருக்கின்றார். இப்படத்தின் கதை சுருக்கம் என்னவென்றால், இராமாயணத்தில் யுத்த காண்டம் பகுதியில் சீதையை இலங்கைக்கு கடத்தி சென்ற ராவணனுடன் போர் புரிய இலங்கைக்கு கடல் வழியாக பாதை போட அனுமன் தலைமையில் வானரக கூட்டங்கள் ராமநாமத்தை அந்த கல்லில் எழுதி நீரில் போடும் பொழுது அது மிதந்து பாதையாக மாறுகின்றது. இதனை கண்ட ராமபிரான் தானும் ஒரு கல்லை எடுத்து பாதை அமைக்க நீரில் போடுகிறார். அது அடித்து செல்லப்படுகிறது. ஆனால் வானரக கூட்டங்கள் போடும் கற்கள் மட்டும் மிதப்பதை பார்த்து வேப்புடன் நிற்கும் ராமபிரானிடம் அனுமன், பிரபு, தாங்கள் ராமபிரானாக இருந்தாலும் ராமநாமத்தை சொல்லி அந்த கல்லில் நீங்கள் எழுதி நீரில் போட்டால் மட்டுமே அது மிதக்கும். நீங்கள் அதை செய்யவில்லை, அதனால் அந்த கற்கள் அடித்து செல்லப்படுகிறது என்று சொல்கிறார். இதை கேட்டதும் ராமர் வியந்து பார்க்கிறார், அனுமனை அணைத்து கொள்கிறார். இப்படியாக பல சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் பாதையை நீரில் போட்ட பின்பு இலங்கை தேசம் சென்று ராவணனிடம் போர் தொடங்கி அந்த போர் முடிந்து சீதையை ராமன் அழைத்து வருவதாக படம் முடிகிறது. இப்படத்தில் ராமராக மாத்ரிமங்கலம் நடேசன் அவர்களும், சீதையாக பிரகதம்மாள் அவர்களும், மாஸ்டர் லட்சுமணன் அவர்கள் லட்சுமணனாகவும் நடித்திருக்கிறார்கள். இவர்களுடன் லக்ஷ்மி, பேபி கமலா ஆகியோர் நடித்திருக்கிறார்கள். மற்றபடி படத்தின் நீளம் மற்றும் வெளியீட்டு தேதி, இப்படத்தில் பணிபுரிந்த தொழில்நுட்ப கலைஞர்களின் விவரங்கள் என்று எதுவும் நமக்கு கிடைக்கவில்லை. கிடைத்தவற்றை நாம் அப்படியே இங்கு வழங்கிவிட்டோம். அடுத்ததாக நாம் காண இருக்கும் திரைப்படம் வீர கர்ஜனை என்ற படமாகும். இந்த படத்தினை மோகன் பிக்சர்ஸ் என்ற பட நிறுவனம் தயாரித்திருக்கின்றது. விஜயபானு சாலி என்பவர் இயக்கியிருக்கின்றார். பாஷா, நடராஜன், எம்.ஏ. ராஜாமணி, ராஜம், பார்வதி போன்ற நடிகர்கள் நடித்துள்ள இந்த வீர கர்ஜனை திரைப்படம் 14,923 அடியில் எடுக்கப்பட்டு 4/8/1939 அன்று வெளியான தகவலை தவிர வேறு எந்த தகவலும் நமக்கு கிடைக்கவில்லை. அன்பான நேயர்களே, இதுபோன்று பல படங்களை பாதுகாக்க அன்று விழிப்புணர்வு இல்லாததால் நமக்கு அந்த படங்களை பற்றி எந்த தகவலும் கிடைக்கவில்லை. நம் தமிழ் சினிமாவில் ஆவண காப்பகம் இல்லாததால் இந்த நிலை வந்திருக்கிறது. இதுவரை ராம நாம மகிமை மற்றும் வீர கர்ஜனை என்ற 2 திரைப்படங்களை பற்றியும் அறிந்து கொள்ள சினிமா கொட்டகை சேனலை பார்த்த அனைத்து கலை நேச நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இனி இதே 1939ஆம் ஆண்டு வெளியான மற்ற அனைத்து தமிழ் படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். நீங்களும் பார்த்து உங்களின் ஆதரவை வழங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.